வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேபி காலர் ஷர்ட் எப்படி தைக்கலான்றது தான் இன்னைக்கு வீடியோ. அதாவது இந்த காலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த காலருக்கு பேர் பேபி காலர், பீட்டர் காலர்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பேட்டர்ன் எடுத்து வெட்டி தைக்கலான்றதா வீடியோ. இந்த காலர் எப்படி வெட்டி தைக்கலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலர் வெட்டுறதை பார்ப்போம். பேபி காலர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுங்க, மார்க்கிங் லெவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4.25 வச்சு லைன் போட்டுங்க. இப்போ காலர் அளவு பார்த்தீங்கன்னா 12.5. இப்போ 12.5 பாதி 6.5 ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.25, இந்த இடத்துல 1.25. இப்போ இதுக்கு பாருங்க, இப்போ இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ இது சென்டர் 1.5, இதுக்கு நேரம் 1 இன்ச். நம்ம இப்படி பாருங்க, கோடு போட்டுங்க. இந்த இடத்துல இந்த 1.25 இதெல்லாம் நம்ம ஷேப். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துறேன். நல்லா வெட்டியாச்சு. இதை நம்ம இதுதான் பேபி காலர், பீட்டர் காலர் பண்ணுவோம். இது ஹோல்டிங். இப்போ இதில் வந்து நம்ம துணியில் வச்சு அயன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ பாருங்க, இப்போ மெயின் பீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் தான் போடணும். நான் இதை கிராஸில் வச்சுருக்கிறேன், கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அயன் பண்ணிடலாம். இப்போ வந்து இது மைக்ரோ டாட் பாருங்க, இது வந்து சுகர், இதுதான் பேஸ்ட்டு. ஒட்டான சூட்டில் ஒட்டிக்கும். நம்ம இதே கரெக்டாக வச்சு அயன் பண்ணிடலாம். பாருங்க, அயன் பண்ணியாச்சு, பேஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஃபினிஷிங் ஆகிட்டு பாருங்க. இப்போ இதை இந்த காலர் வந்து தைக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ காலர் தைக்கிறத பாருங்க. இப்போ இந்த கெயிட் அளவு வந்து நம்ம மடிச்சு தைச்சிடலாம். கரெக்டா கெயிட் அளவுக்கு கரெக்டா கேன்வாஸ் மடிக்கூடாது, துணி மட்டும் தான் மடிக்கணும். இப்போ பார்த்துங்க, மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து அடி பீஸ் கொடுத்து தைச்சி திருப்பிடலாம். இப்போ வந்து இதுலேயும் கேன்வாஸில் படக்கூடாது, கேன்வாஸ் ஓரமாக தையல் போடணும். இப்போ தான் திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக லெவலாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது கீழே வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. பாருங்க, நம்ம அது காலரை திருப்பிடலாம். இது பேபி காலர், பீட்டர் காலர் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. இது பழைய ஸ்டைல். இதெல்லாம் பாருங்க,
காலர் ரெடி. நம்ம காலர் ஏற்றத்தை பார்ப்போம். காலர் ஏற்றது இந்த பாருங்க, காலர் ஏற்றிடலாம். இப்போ கரெக்டாக அந்த செக்டரை கிராஸ் இழுக்கக்கூடாது. மேல் பீஸ் தான் குளிர கொடுக்கும். இந்த மாதிரி பின்னாடி லெவல் பண்ணிவிடுங்க கீரி. நம்ம இதை ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே காலர் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த தையலுக்கு நேராக கரெக்டாக வைக்கணும். நம்ம ஓரத்தை காலரு கரெக்டாக லெவல் பண்ணி தையல் போட்டுருவோம்.